பிறகு இன்னைக்கு சீதாராமன் சார் முன்னாண்ட தான் பிளட் எடுக்கணும் அப்படின்ட்டு அஞ்சலியும் ரெஜினாவும் ரொம்ப கண்டிஷனாக சொல்கிறாங்க. அவங்க தான் கோர்ட்லேருந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்காக இவளுடைய குழந்தையுடைய பிளட்டும் சீதாராமன் சார் முன்னாண்ட தான் எடுக்கிறாங்க டாக்டரு. அதால் அவங்களால குழந்தையுடைய பிளட்டு சாம்பிளை மாற்ற முடியல. அப்போது தனம் ரொம்ப கஷ்டப்படுறா. என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு. இல்லை பார்த்துக்கலாம், இப்போ பூமிக்கு ரத்தம் எடுக்கும்போது எப்படியாவது ஏதாவது செய்து பூமியையும் இவளையும் முத்தழகியும் ஒன்றா சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அங்கே பூமி கிட்டேயும் சீதாராமன் நின்றுட்டுருக்காரு. ரெஜினாவும் அஞ்சலியும் அங்கேயே பக்கத்துலேயே நின்றுருக்காங்க. அங்கே நர்ஸு ரத்தம் எடுக்க பார்க்குறாங்க. அவங்களால நரம்பு எடுக்க முடியல, நிறைய இடத்துல குத்திடுறாங்க. அப்போது முத்தழகு ரொம்ப கத்துறா. என்ன ஒரு ரத்தம் எடுக்கிறதுக்காக இப்படி ஒரு அவங்கள குத்தி இப்படி இத்தனை ரத்தம் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் டாக்டர் வந்துடுறாங்க. சாரி, ஒரு வேற வேலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர், நீங்கள் ரத்தம் எடுக்கிறது எங்கள் கண்ணு முன்னாடியே எடுக்கணும் அப்படின்ட்டு அஞ்சலி சொல்கிறா. அப்போது சீதாராமன் சார், இதை பாருங்க, பூமிநாதன்ட்டு பேர் போட்ட சிரஞ்சில் தான் நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அஞ்சலி பார்த்துட்டேன் எடுங்க அப்படின்றாங்க. அவங்க பூமிக்கு பிளட்டு கரெக்டாக எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்ச உடனே சீல் பண்ணணும் அப்படின் போது கீழே இன்னொரு பிளட்டு வச்சுட்ருக்குறாங்க. அதில் இவங்க சீல் பண்ணிடுறாங்க. சீல் பண்ணிவிட்டு இன்னொருத்தருடைய பிளட்டு வச்சுட்ருக்காங்க. இப்போது தனம் நினைக்கிறா, வேணும், நல்லா அசிங்கப்படணும், இந்த அஞ்சலி அவங்க அம்மாவும் அசிங்கப்படணும், பூமியும் முத்தழகும் சேரணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. டாக்டர் நினைக்கிறாங்க, ஒரு கெட்டதுக்காக நாம் துணை போனோம், குழந்தைய மாற்றினது இவங்க தானே, இப்போ ஒரு நல்லதுக்காக ஒரு பொய் சொல்கிறதுல தப்பு கிடையாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ இவர் சொல்கிறாரு, சீதாராமன் சொல்கிறாரு, எல்லாமே கரெக்டாக நடந்துட்டுருக்குது, கோர்ட்டு ப்ராசஸிங் நடக்கும், நாளைக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படின்றாங்க. முத்தழகு சாமி கிட்ட வேண்டின்னு இருக்கிறா, கடவுளே இந்த ரத்த குரூப்பு சேரக்கூடாது அப்படின்னு வேண்டின்னு இருக்க. அப்போது இவங்களுக்கு கிளம்பிடுறாங்க. தேங்க்ஸ் டாக்டர் சொல்லிட்டு முத்தழகும் பூமியும் கிளம்பிடுறாங்க. அப்போ டாக்டர் பெரிய ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தராங்க. இவளுக்கு அஞ்சலிக்கு ஒன்றும் தரதில்லை. அஞ்சலி சொல்கிறா, நாளைக்கு கோர்ட்டு ரிசல்ட் வரட்டும், உங்களுக்கு அல்வா தரேன் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் அதுவே அல்வா தான், டாக்டர் கொடுத்தமிச்சதே ஒரு அல்வா தான். எல்லாரும் அங்கே சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, பூமியுடைய அவங்க அப்பா சொல்கிறாரு, என் தங்கச்சி பாண்டிக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. பாண்டி சாப்பிட்டு மிச்சம்தான் நாங்கள்லாம் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு முத்தழகு ஊட்டிகிட்ருக்காங்க. அப்போ அஞ்சலி வராங்க, அஞ்சலிக்கு தராங்க. எனக்கு வேண்டாம் அல்வாலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அவள் சொன்னது, டாக்டர்கிட்ட சொன்னது ஞாபகம் வருது. ஒரு வேளைக்கு என்னது அப்படின்னு ஒரு மூஞ்சி மாறுது. சரி, நம்ம போகலாம், இன்னைக்கு ஒரு நாள் தான், நீ பால் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துக்கோ, நாளைக்கே நீ வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன் அப்படின்ட்டு அஞ்சலி ரொம்ப கர்வமாக சொல்லிட்டு போகிறா. அப்போ ஸ்வேதா சொல்லுவா, நிச்சயமாக நீங்களும் கொஞ்சம் அல்வா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவா. இனிமேல் பட்டு நான் தான் உனக்கு பெரியவோ, எனக்கு நீ அடங்கி தான் நீ நடக்கணும் அப்படின்னு ஸ்வேதாட்டையும் சொல்லிட்டு அவள் போயிடுவா. யார், அஞ்சலியும் ரெஜினாவும் உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போன உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போது இவன் சொல்லுவான், பூமி சொல்லுவான், நீ கவலைப்படாத, கோர்ட் ரிசல்ட்டு நம்மளுக்கு ஏற்றபடி தான் வரும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவங்க அப்பா சொல்லுவார், அஞ்சலி அவளுடைய வாழ்க்கைக்காக போராடுறா, முத்தழகு அவளுடைய வாழ்க்கைக்காக போராடுறா, முத்தழகை நீ சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவருக்கு எப்படி இருந்தாலும் அஞ்சலி மேலே தான் கொஞ்சம் அவருக்கு பாசம் ஜாஸ்தி, ஏன்னா ஸ்டேட்டஸ்க்காக. ஆனால் எப்படி நடக்கும்ன்றது இனிமேற்பட்டு வர எபிசோடில் ரொம்ப அழகாக தெரியும்.